12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மற்றதில் போடுற மாதிரி ஒரு சாதாரண வீடியோவெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாலும் இதில் ஒரு 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 சாப்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா 10லேருந்து 11 5 மார்க் இருக்கும். பட் எல்லாத்துலேயுமே 10 11 இருக்கும்லாம் நினைக்காதீங்க. இப்போ தேர்ட் சாப்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஈக்குவேஷனில் தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் உங்களுக்கு 5 கொஸ்டின் தான். இதுலேயும் உங்களுக்கு செலக்டடாக எது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பிடிஎஃப் டவுன்லோடில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா இதுக்கான வீடியோ இந்த கொஸ்டினை எப்படி போடணும். ஒரு வேளை இந்த கேள்வி இது வரைக்கும் நான் பார்க்கல சார், திரும்ப போய் நான் எங்கள் மேக்ஸ் டீச்சர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுமா, தேவையில்லை. சூப்பராக ஒரு மேக்ஸ் டீச்சரே உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிறது பார்த்துலைங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளில் 1.24ம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா ரெண்டில் ஒரு 5 மார்க். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 1.3 1.24 மேலே சொன்னோம் 1.1 இது 3 பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். நான் எப்பயுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு செலக்டடாகவே சொல்லிடுறேன். அடுத்து 1.4ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.34ம் எக்ஸசைஸ் 1.6ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மும் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டில் ஒன்று உறுதியாக வரக்கூடியது. இது ஃபஸ்ட் சாப்டரில். இது ரெண்டுமே எப்படி வரும் அப்படின்னம்னா உங்களுக்கு எய்தர் சாய்ஸில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால ரெண்டையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.39 வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தா அதே மெத்தட் தான். 1.7 எக்ஸசைஸில் 1.7ல் செகண்ட் சம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்படியே செகண்ட் சாப்டர் வந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் 2.28ம் எக்ஸாம்பிள் 2.214ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸசைஸ் 2.4ல் இந்த 7th சம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 2.15 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கே ரிலேட்டடாக எக்ஸசைஸில் 2.5 வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் 2.34 எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 2.34 2.35 2.36 இது 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் சாப்டரில். அடுத்து தேர்ட் சாப்டர் வந்தீங்கன்னா மொத்தமே 5 தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் செலக்டட் ஒரு 3 மட்டும் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் 3.15 எக்ஸாம்பிள் 3.28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.3ல் 5th சம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7th சம் சால்வ் த ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.3ல் 7th சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டுங்களா? ரெண்டுமே ஒன்று தான். இதை வந்து 7th சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.2ல் 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.3ல் 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 3 4th சாப்டரில் 4.23 4.28 4.29 3ல் ஒன்று உறுதியாக வரக்கூடியது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4th சாப்டரில் ஒரு 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக எக்ஸசைஸ் 4.5ல் ப்ரூவ் தட் கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸசைஸ் 4.5ல் கொஸ்டின் நம்பர் 5 இது ரெண்டில் ஒன்று உறுதியாக வரக்கூடியது. இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிம்பிளிஃபைவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.5ல் 8th சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்து 5th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்கிறதுல இருக்கக்கூடிய இந்த 5th சாப்டர் எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிடுங்க. கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியது. ரைட்டுங்களா? இதுலேயும் நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல சார்னு சொல்லுவீங்க. அப்படியே ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணுறேன். 5.10 எக்ஸாம்பிள். அடுத்து எக்ஸசைஸ் 5.1ல் 6வது சம் 5.4ல் 3வது சம் 5.5ல் ஃபஸ்ட்டு சம் எக்ஸசைஸ் 5.5ல் செகண்ட் சம் 3rd சம் 5th சம் 6th சம் இது 4 7 8 9 9 10 ஆக்சுவலாக எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா ஒரு 5 மார்க் 100% 5th சாப்டர்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 5.40 5.31 அடுத்து சாப்டர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெக்டர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் தான் நமக்கு மேக்ஸிமம் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. 6.3 பார்த்துக்கோங்க, 6.5 பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் 6.6 அண்ட் 6.7 இது 3 பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னா ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இதுலையும் இந்த எக்ஸாம்பிள் 6.6ல் இருக்கக்கூடிய தேற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6.1ல்
9th சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் சைன் 6.1ல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி எக்ஸாம்பிளில் பொறுத்த வரைக்கும் 6.23யும் 6.67ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் இந்த எக்ஸாம்பிள் 6.23 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.63 6.43யும் 6.44ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம் இல்லை, ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து 6.46 வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படி 7th சாப்டர் தான். 7th சாப்டரில் எக்ஸாம்பிள் 7.9 எக்ஸாம்பிள் 7.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 2 பார்த்துருந்தாலே ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இது இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸசைஸ் 7.1ல் 8th சம்மும் 7.1ல் 9th சம்மும் 7.1ல் 10th சம்மும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 7வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 2 மட்டும் சொல்கிறேன். 7.13 7.18 ரைட்டு 7.19 இது 2ம் நமக்கு ரிப்பீட்டட். இதை வந்து ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 8th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே என்ன சார் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் சொல்லலையே. ஆக்சுவலாக நான் மேலே கொடுத்துருந்தாலே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். இருந்தாலும் எக்ஸாம்பிள் 7.65வும் அதுக்கு கீழே இருக்கிறதுல எக்ஸசைஸ் 7.8ல் 7th சம்மும் ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. அடுத்து 8th சாப்டர் வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் 8.15 ஒன்று, எக்ஸசைஸ் 8.5ல் செகண்ட் சம், அதே 8.5ல் 6th 8.5ல் 7 8.5ல் 8 9 இது ஃபுல்லாக பார்த்துக்கிறேங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னம்னா இதே 8th சாப்டர்லன்னு பார்க்கும்போது நமக்கு 8.7ல் இதுக்கு முன்னால் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்கிறேன். 8.7ல் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. அப்படியே 9th சாப்டர் வந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் 9.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரிலேட்டடாக ரிப்பீட்டட் கொஸ்டின்னு சொல்லும்போது இது எக்ஸாம்பிள் 9.30 9.29 இது 2ம் பார்த்துக்கோங்க. 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னம்னாலே மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 9.36 9.53 9.56 இது வரைக்கும் பார்த்துக்கோங்க நான் சொன்னனாலும். ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே புரியணும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு சம்மர் ரீட் பண்ணாமல் உங்களுக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் 10.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10.5ல் ஃபஸ்ட்டு சம், அதே 10.5ல் செகண்ட் சம், 10.5ல் தேர்டு சம், அடுத்து 10.6ல் தேர்டு சம், இந்த நாளும் பார்த்துருங்க. மற்றபடி 10.26ம் 27 28 3 எக்ஸாம்பிள் பார்த்தா மட்டும் போதும். லாஸ்ட்டாக ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு எங்கே போகுது, யூடியூப்னு மேலே வருதா, யூடியூப்பில் அந்த பர்டிகுலர் சம்முக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா 10.30 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டரில் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 11.2ல் செகண்ட் சம், அடுத்து எக்ஸாம்பிள் 11.8 11.10 அடுத்து 11.2ல் எக்ஸசைஸ் 11.2ல் 6 7 இது 2 ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாம்பிள் 11.14 11.15 மட்டுமே போதுமானது இந்த 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? 12th சாப்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது. அதில் சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதுலேருந்து ஒரு 5 மார்க் உறுதியாக கேட்பாங்கன்னு சொல்லும்போது அது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. எக்ஸசைஸில் 12.1ல் 9th சம், 12.1ல் 10th சம், எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 12.7 12.9 12.10 இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தாலே போதுமானது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிடிஎஃப். ஆக்சுவலாக ஒரு மேக்ஸ் டீச்சர் அவர் ரெடி பண்ணது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடியோஸ் எல்லாத்துக்குமே அவருடைய சேனலில் இருக்கும். ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு இல்லை செலக்டட் கொஸ்டின்ஸாக ஒன்று அப்படின்னம்னா எப்போயுமே நான் ப்ரீவியஸ் நைட்டு அப்டேட் பண்ணுறேன் அந்த இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.